உங்க ஜாதகம் யோக ஜாதகமா? உங்களுக்கு ஜாதகத்துல யோகம் இருக்கா? இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? உண்மையிலே யோகம்னு இருக்கா? இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அஸ்ட்ராலஜர் கிட்ட போகும்போது நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும். உங்க ஜாதகத்துல அந்த யோகம் இருக்கு, இந்த யோகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிருப்பாங்க. நீங்களும் அதை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க, ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்துராதா அப்படிங்கிற மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா யோகம் அப்படிங்கிற வார்த்தை அஸ்ட்ராலஜில தரித்திர யோகம், சந்நியாச யோகம், சன்னியாசியா போறத கூட யோகம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய சொகுசு, ஆடம்பரம், பணம் சம்பந்தப்பட்ட யோகம், அதெல்லாத்தையும் டினோட் பண்ணக்கூடிய யோகங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோகங்கள் இருக்கதான் செய்யுது. எல்லாருக்கும் நடந்துருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த யோகத்தை தரக்கூடிய கிரகம் யோக கிரகமா, ஆதிபத்திய விசேஷம் உள்ள கிரகமா, இல்ல அவயோக கிரகமா, இதையும் பாத்துக்கணும். பஞ்சமுக புருஷ யோகம்னு சொல்லப்படுது. பத்ர யோகம், புதன் லக்ன கேந்திரத்துல ஆட்சி உச்சத்தை அடைகிறது. ஹம்ச யோகம், குரு அடிப்படையா வச்சு நடக்கக்கூடிய கிரகம். மாளவிய யோகம், சுக்கிரன் கேந்திரங்கள்ல உச்சமாகிறது. சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. சூரியன் அடிப்படையா வச்சு நடக்கக்கூடிய அரச யோகம் சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். சூரியனை குரு பாக்குறது, சூரியனோட குரு இணைஞ்சிருக்குது, இதை சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். அரச யோகம் கிடைக்கும், அதிகார பதவியில இருப்பாங்க. செவ்வாயை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய சில யோகங்கள் இருக்கு. சந்திர மங்கள யோகம், குரு மங்கள யோகம், சந்திர அதியோகம், இதெல்லாம் இருக்கு. சோ செவ்வாய் குருவோட இணைறது குரு மங்கள யோகம். செவ்வாய் சந்திரன் இணைவு இருந்துச்சுன்னா அது சந்திர மங்கள யோகம். பௌர்ணமி சந்திரனா இருக்கா, தேய்பிரை சந்திரனா இருக்கா, அமாவாசை சந்திரனா இருக்கா, இது எல்லாத்தையும் பார்க்கணும். உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்து பார்த்துட்டு, என் ஜாதகத்துல செவ்வாய் சந்திரன் இணைவு இருக்கு, எனக்கு சந்திரமங்கல யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க சந்திரன் பௌர்ணமி சந்திரனா, வளர்பிறை சந்திரனா, உங்களுக்கு செவ்வாய் எப்படிப்பட்ட கிரகம், உங்களுக்கு ஆதிபத்திய விசேஷம் உள்ள கிரகமா, இது எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகே, சந்திரமங்கல யோகம் இருக்குன்னா எப்ப அந்த யோகம் செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தசை வரணும். யோகமோ தோஷமோ அந்த தசையில தான் செயல்படும். செவ்வாய் தசையில, சந்திர தசையில செயல்படும். உங்களுக்கு அந்த ஆதிபத்திய விசேஷம் உள்ள கிரகமா இருக்கணும். செவ்வாய் கன்னி மிதுன லக்னக்காரங்களுக்கு வரவே கூடாது இல்ல செவ்வாய் தசை. சோ செவ்வாய் யோகத்தை தரக்கூடிய ஆதிபத்தியத்தை கொண்ட கிரகமா இருக்கா? சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு 6, 8, 12 மறையாம இருக்கா, பலவீனமாகாம இருக்கா, ஸ்தான பலத்தோட இருக்கா? சோ இவ்வளவு விஷயங்களையும் சேர்த்து பார்த்துதான் ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கா, அது செயல்படுமா, உங்களுக்கு அது ஃபேவரபிளா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். யோகங்களை எதிர்பார்த்து வெயிட் பண்ணாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்க ஜாதகத்துல அவயோக கிரகங்கள் குறுக்கிடலனா, 6, 8 அதிபதிகளுடைய தசாபுத்தி வரலனா, அவத்தன்மை வாய்ந்த கிரகத்துடைய தசை நடக்கலனா, நீங்களுமே யோகக்காரங்க தான்.